பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பணியிடங்கள் வந்து இன்னைக்கு மின் வாரியத்துல காலியா இருக்கு. நீங்க சொன்னதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 2000 பணியிடங்கள் தான் இருக்கு. நீங்க வந்து நிரப்பணும்னு சொல்லிருக்கீங்க. கிட்டத்தட்ட 40,000 சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் லேபர்ஸ் நிறைய பேர் வந்து மின் வாரியமே வந்து நேரடியா கூலி குடுன்னு பல தொடர்ச்சியா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன நடவடிக்கை? ரொம்ப நியாயமான கேள்விதான் சொல்றீங்க. நான் வந்து சொல்லும் போது உங்களுக்கு சொல்லிடுறேங்க. காலியா இருக்கிற பணியிடம் எல்லாரும் நம்ம சொல்லும் போது நிரப்புறதுக்கு என்ன நடவடிக்கைன்னு ஒண்ணு 200 ஏஐ வந்துட்டாங்க, 500 அட்வர்டைஸ்மெண்ட்டும் 1850 ஃபீல்டு ஒர்க்கர் போட போறோம். அதுக்கப்புறம் அது இல்லாம 658 டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போட்டோம்னு சொல்லிட்டு மீதமுள்ள போட மாட்டேன்னு சொல்லுங்க. அதையும் போர்க்கால அடிப்படையில் கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போய் எப்படி கொண்டு போறோம்னா, ஒரு சப்ஸ்டேஷன்னா அதுக்குன்னு நார்ம்ஸ் இருக்கு. அதுல காலியா இருக்கிற இடங்கள் எவ்வளோ, அதுக்கப்புறம் தேவையான கூடுதலாக ஒரு இடத்துல நம்ம 5000 வீடுகள் இருக்கிற திருநெல்வேலின்னு ஒரு இடம் எடுத்துக்கோங்க, 10,000 வீடு ஆயிடுச்சுன்னா அதுக்கு கூடுதல் பணியாளர். அதை பூராவுமே அனைத்து தொழில் சங்கத்திலையும் மீட்டிங் நடத்தி அதிகாரிகள்ட்டையும் அந்த புள்ளி விவரம் வாங்கி அதையும் அரசுக்கு சொல்லி இந்த ஆண்டு நீங்க பார்த்துருப்பீங்க தேவைக்கேற்ப அந்த பணியிடங்களும் நிரப்பப்படும் தான் வாக்குறுதி, தட் இஸ் அனௌன்ஸ்மெண்ட், அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கும் போர்க்கால அடிப்படையில் பணி நடந்து கொண்டிருக்கு. நியாயமான கேள்விங்க, நியாயமான கருத்து. ஏற்கனவே முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. டொமஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் அதுல எந்த ஒரு மாற்றம் இருக்காது. இது டெக்னிக்கலிங்க மல்டி இயர் இதுங்கிறது இப்பெல்லாம் ஒழுங்குமுறை ஆணையத்து கட்டுப்பாட்டில் இருக்கு. அது என்ன கொள்கை ரீதியா முதலமைச்சர் சொல்றாங்க அதை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண கடமைப்பட்டுள்ளோம். ஏற்கனவே முதலமைச்சர் திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க, டொமஸ்டிக்கு அப்படி கொள்கை ஒழுங்குமுறை ஆணையம் ஏற்றினா கூட அது வந்து பாஸ் ஆன் பண்ண மாட்டாதுங்கிறது தெளிவா சொல்லியிருக்காங்க. இல்ல, நஷ்டம் மிக அதிக அளவுல குறைந்திருக்குங்க. ப்ரோஆக்டிவா நம்ம புதிய டிரான்ஸ்ஃபார்மர் போடுற பணி எடுக்கணும்னு சொல்லி அவங்களும் நம்ம சொல்றாங்க. மின்துறை பொறுத்த வரைக்கும் ஒரு பணியாளர் பற்றாக்குறை உள்ள துறை என்று எல்லாருக்கும் தெரியும். இதான் முதலமைச்சர் வந்து 400 அசிஸ்டன்ட், ஏற்கனவே ஒரு 200க்கும் மேற்பட்டோர் இந்த மாதத்துல நம்ம டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்காங்க. அது இல்லாம 400 ஏஇ அவங்கள வந்து டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நம்மளோட ஒரு 650க்கு மேலே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஃபீல்டு ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபீல்டு லெவல் ஒர்க்கர்ஸ், அது 1850 உடனடியாக பண்ண சொல்லியிருக்காங்க. பட் ஒட்டுமொத்தமாக நமக்கு தேவை வந்து மற்ற ஒவ்வொரு லெவல்லையும் நம்ம கணக்கீடு செஞ்சு அதையும் கவர்மெண்ட்டில் நாங்கள் விரைந்து சாங்ஷன் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. பட் ஜென்ரலாக ஒரு பென்ட்லேண்ட் மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மருத்துவமனை வந்து மிக விரைவில் வரும்போது முன்னாள் சுகாதார செயலர் இருக்கும். அதுவும் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எப்போவுமே ஒரு பப்ளிக் டிமாண்ட் இருக்கும். அதில் இபி மூலமாக இந்த வசதி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம்.